எந்தன் மனதில் நானே நாளும் நாளும் கனவை ஒன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். எந்தன் கனவில் கண்ட உலகை நானும் தானே நன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். வானுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன். மனம்தான் போன போக்கில் நானும் இஷ்டம் போல் நான் செல்ல வேண்டுமே, இஷ்டம் போல செல்ல வேண்டுமே. வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. வளர்ந்தால் அனைத்தும் மறைந்திடுமே, நானோ இதனை மறவேனே. ஷல்லலா பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றாய் நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. ஷல்லலா பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றாய் நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. பூமியோட மையப்பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பகுதி 1. இவ்ளோ பெரிய ஓட்டையா? இதுக்குள்ள போனா பூமியோட மைய பகுதிக்கே போயிடலாம் போல இருக்கே. இது எப்படி உருவாயிருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமிக்கடியில இருக்கிற மனிதர்கள் தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நோபிட்டா? ஆமா, பூமிக்கு மேல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு இப்படி செஞ்சிருப்பாங்க. பூமிக்கு அடியில மக்களா? உன்னோட கற்பனையை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி உனக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுனியும்? இங்க பாரு நோபிட்டா, பூமியோட மைய பகுதி ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும். சூடா இருக்குன்னா அங்க யாரும் வாழ முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னதான் வெப்பம் இருந்தாலும் அதுக்கு நடுவுலயும் அவங்க வாழலாம் இல்லையா? சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்ட ஒரு கிணறா இருக்கணும். ஆமா ஆமா, கிணறுதான். என் அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அந்த பக்கம் கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி கிணறு தான் இதுவும். ஓ அப்படியா? நானும் பயந்தே போயிட்டேன் சோனியா. ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டே இருப்பான். ஆமா ஆமா, நீ சொல்றது எனக்கு புரியல. நீ மட்டும் கற்பனையில எப்படி இப்படிலாம் யோசிக்கிற நோபிட்டா? நீயும் கற்பனை சொல்றியா? பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன பார்த்து சிரிங்க, என்ன வேணும்னாலும் கிண்டல் பண்ணுங்க. உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னா போதுமே உடனே சோகமாயிடுவ. சரி இரு, உனக்கு புரிய வைக்க ஏதாவது பண்றான். நிறைய மாற்று கருத்துக்களை இந்த மைக்க வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். மாற்று கருத்துகளா? இங்க பாரு நோபிட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. அது உனக்கே தெரியும். எல்லா விஷயத்த பத்தியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த மிஷினை நம்ம பயன்படுத்தணும்னா ஒரே மாதிரி யார் யாரெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி யோசிக்கிறவங்களா? அதேதான்பா. பூமி உருண்டையா இருக்கும், இது சூரியனை சுத்தி சுத்தி வரும். இதெல்லாம் உனக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்திருப்பாங்களே நோபிட்டா? இதெல்லாம் பழைய விஷயம், நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். ஆனா அந்த காலத்துல பூமி மட்டையா இருந்ததா மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. பூமி நடுவுல இருக்கிறதாவும் சூரியன் நிலா எல்லாம் பூமியை சுத்தி வரதாவும் சொல்லுவாங்க. இதுதான் டோலிமேட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. பூமி மட்டையா இருந்ததுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களா? இப்ப இந்த டோலிமேட்டிக் தியரிய சில பேர் மட்டும்தான் நம்புறாங்க. இவங்கள வித்தியாசமா யோசிக்கிறவங்க. நம்மளோட கருத்தை நாம இந்த மைக்ல சொல்லி பாப்போமா? டோலிமேட்டிக் தியரி தான் சரியானது. இது வேலை செய்யுதா இல்லையா? அதுக்கு முதல்ல நீ இந்த பேட்ச போட்டுக்கணும். இப்படியா? இரு, நானும் போட்டுக்கிறேன். பூமியில ஒரு மூலையில போய் பாப்போம் வா. என்னது, பூமியோட மூளையா? ஓ, நீ சொன்னது உண்மைதான் டோரேமான். பாத்தியா, இந்த டோலிமேட்டிக் தியரிய நம்புற மக்கள் எல்லாருக்குமே பூமி இந்த மாதிரி தான் தெரியும். அடேங்க அப்பா, பிரமாதமா இருக்கு. அந்த கப்பல் கீழே விழ போகுது. கவலையப்படாத, மத்தவங்களுக்கு உலகம் இன்னும் உருண்டையா தான் இருக்கும். வேணும்னா உன் பேட்சை எடுத்துட்டு பாரு. அட, கடல் பழையபடி மாறிடுச்சு. நாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிச்சா அது இந்த மாதிரி தான் தெரியும். வாவ், இது உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த பேட்ஜை வச்சு வேற ஏதாவது முயற்சி பண்ணணும். ஓகே, ஆனா என்ன பண்ணலாம்? ஹே, ஒரு யோசனை. அதை என்கிட்ட கொஞ்சம் கொடு.
நிலாவுல முயல் இருக்குன்னு சொல்றாங்களே அது சரிதான். ஓ இங்க பாரு, இவங்க ரைஸ் கேக் தயாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற ரைஸ் கேக்ல எனக்கு ஒண்ணு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையா இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நோபிட்டா, உனக்கும் சாப்பிட வேணுமா? ரொம்ப சுவையா இருக்கு. இந்தா. ஆமாப்பா, சுவையா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. சரி போதும், நிறுத்து. நான் எதுக்காக அந்த டிவைஸ வெளியே எடுத்தேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா நோபிட்டா? இப்ப எதுக்கு அதை கேக்குற? சுனியா உன்னை கிண்டல் பண்ணி அழுதான்னு சொன்னல, அதுக்காக தான் இந்த டிவைஸ நான் வெளியே எடுத்தேன். ஓ ஆமா, மறந்துட்டேன். அதே மாதிரி ஹலோவியா தியரின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த தியரி படி பூமிக்கு அடியில எதுவுமே கிடையாது, காலியா தான் இருக்கும். அகல பாதாளத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு. மக்கள் அதல பாதாளத்துல இருக்காங்க. ஆமா இருக்காங்க. சரியா சொன்னீங்க. நார்த் போல் வழியா உள்ள போகலாம். மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கு. இல்ல சவுத் போல்ல இருக்கு. இத சில பேர் நம்பிட்டு இருக்காங்க, சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா உண்மையாவே பூமிக்கு அடியில மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா? சரியா சொன்ன. அப்படின்னா இந்த இந்த ஹோலோவியா theory தியரி உண்மைதான். உண்மைதான். நம்ம கருத்துல உறுதியா இருக்கணும். இந்த ஓட்டு வழியா நம்மளால அங்க போக முடியும். ஆமா, கண்டிப்பா போக முடியும். இதுதான் ஆரோ. இப்ப பாரு, இந்த கயிறை நம்மளால காத்துல இந்த மாதிரி தொங்க விட முடியும். கீழே விழாது. சரி வா போலாம், சீக்கிரம் வா. நோபிட்டா, அடடா, முதுகு வலிக்குது. நோபிட்டா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஒன்னும் ஆகல. ஆனா ஏன் இருட்டா இருக்கு? இரு, அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஓ இதுதான் பூமிக்கு அடியில இருக்கிற இன்னொரு உலகம். வாவ், பிரமாதம். இது முதல்ல துணியோ கிட்ட காட்டியாகணும். ஆனா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே. இங்க மரங்கள் கூட இல்லையே. மரங்கள் வளரணும்னா தண்ணி தேவைப்படும். அப்ப எங்கேயாவது தூர்வாரி தண்ணி வர வச்சா என்ன, மரங்கள் வளரும்ல? பாரு, அப்பப்ப உனக்கு மூளை வேலை செய்து நோபிட்டா. நீ இப்படி என்ன கிண்டல் பண்ணா நான் என்ன செய்யறது டோரேமான்? சரி சரி விடுப்பா. இதுதான் சீத்ரோ ஸ்கிரீன். இந்த இடத்துக்கடியில என்ன இருக்குன்னு இதை வச்சு நம்மளால பார்க்க முடியும். அடேங்க அப்பா. நாம இதை பார்க்க கூடாது. இத வேல்யூஸ மாத்தி பார்க்கணும். சீக்கிரம் பண்ணு. எங்க தேடுறது? கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் நல்லா இருக்கும். இங்க இருக்கு. இதுதான் யமுனா கல்லே. இப்ப நம்ம அந்த லேக்ல இருந்து தண்ணியை எடுக்க போறோம். இங்க என்ன நடக்குது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தப்பிச்சிட்டோம். சரி சரி, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உடனடியே அந்த விதைகளை நம்ம இங்க விதைச்சாகணும். இதுல நிறைய விதவிதமான விதைகள் இருக்கு. இங்க நிறைய மரம் வளர்ந்தத பார்க்க அழகா இருக்கும். இப்ப பொறுமையா இந்த மரங்கள் வளர்றத பார்க்கலாம். என்னால பொறுமையா இருக்க முடியாது. அது சரி, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு மக்களை உருவாக்க கூடாது? நல்ல யோசனை தான். அனிமல் கிளே. இத நம்ம எந்த மிருகம் மாதிரி உருவாக்குறோமோ அதே மிருகம் உயிரோட இங்க வந்துரும். என்ன பண்ணலாம்? இது நல்லா இருக்குல்ல? இங்க வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவியா நோபிட்டா? அப்படின்னா வேற என்ன பண்றது சொல்லு.
சரி, வேற ஒரு மிருகத்தை பண்றேன். எதுவா இருந்தாலும் என்ன பயம்புறுத்தாம பண்ணு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்கு? அட, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உருப்படியா ஒரு விஷயம் செஞ்சிருக்க. ஏய், அதுக்கு உயிர் வந்துருச்சு பாரு. ஆமா, அழகா இருக்கு. ஆமா. இவங்க இந்த உலகத்துக்கு ஆதாமியவாள் நினைக்கிறேன். இப்படியே நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பிரமாதம். இத முதல்ல சுனியோ கிட்ட காட்டியே எங்க ஆகணும். போற? இங்க எந்த மரமும் வளரல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல 2 உயிரினம் தான் இருக்கு. இது ஒரு உண்மையான உலகமா மாறுற வரைக்கும் நம்ம 2 பேரும் பொறுமையா இருந்தா நல்லது தானே? நீ சொல்றது சரிதான். வாவ், பிரமாதம். நாங்க போயிட்டு வரோம். ஹே டோரேமான், அந்த உலகம் தயாராகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? தெரியல. நாம அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா கூடிய சீக்கிரமே தயாராயிடும்னு நினைக்கிறேன். ஆ. என்னையவா கிண்டல் பண்ற சுனியோ? இப்ப பாரு. என்னலே சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா ஜியான், பூமி கடியில உலகம் இருக்குங்கிறான். அந்த உலகத்துல மக்கள் எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்றான். ஏலே நோபிட்டா, உன்னால மட்டும்தானே இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? நோபிட்டா, பொறுமையா இரு. எங்க போற? அந்த உலகம் முழுசா தயாரானதுக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போய் காட்டு. அப்பதான் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு தெரியும், ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க பார். சீக்கிரம் வா, நம்ம உருவாக்குன உலகத்துக்கு போவோம். அந்த இடம் எவ்வளவு மாறி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. ஹை ஜாலி. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு. இந்த இடமே இப்ப பச்சை பசேர்னு இருக்கு. அது சரி, இந்த உலகத்தோட மக்கள் எங்க? அவங்களதான் நானும் தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் இங்க வந்து பாரு. அப்படியா? எங்க இருக்கு? அமைதி, இங்க வா. உடனே நில்லு. உன்னை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். உன்னை உருவாக்குனதை நாங்க தான்ற விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் எங்க ஓடி போனா? இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருந்தது. அதோ அங்க இருக்கான். சரி, வாங்க போய் பாப்போம். ஆமா, பொறுமையா வா. அதுக்குள்ள இத்தனை பேர் வந்துட்டாங்களா? பார்க்கவே அழகா இருக்குல்ல. இப்படி சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு குகைக்குள்ள வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்றது? பேசாம உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டா என்ன? இத வச்சுதான் நம்ம வீடு கட்ட போறோம். இத பாருங்க, இதுக்கு நிறைய மரக்குச்சி. எனக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மரக்குச்சிகளை வளைச்சாதான் வீட்டுக்கு கூரை போட முடியும். அடடா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ? ஆமா, இவங்களுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கணும். எனது மொழியா? ஆமா, அவங்களுக்குன்னு இன்னும் ஒரு சொந்த மொழி இல்லல்ல. நல்ல யோசனை. அதுக்கு நமக்கு தேவை லாங்குவேஜ் பனானா. இந்த வாழைப்பழத்தை இவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இவங்க சாப்பிடும் போதே நம்ம மொழி இவங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. பீரோன். சாதிச்சிட்டோம்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு டோரேமான். ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தான் ஒண்ணும் புரியல. அதுக்கு நமக்கு தேவை இந்த டிரான்ஸ்லேட்டர். ஓ உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா எங்களுக்கும் சந்தோஷம். நான் தான் நோபிட்டா. என் பேரு டோரேமான். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஓ நான் என் பேரு என்னது? ஓ, மறந்தே போயிட்டு உங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலல்ல? பேர் வைக்கணுமா? இவங்க பிரோன்னு பேசிட்டு இருந்தாங்க. பிரோன்னு பேர் வச்சிடலாமா? பி ரான். ஆமா உங்களோட பேர் இனிமே பிரோன். பிரோன். பீரானுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நோபிட்டா உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற டோரேமான்? எனக்கு சந்தோஷமா இருக்கு. பீரோன் இப்ப வீடு கட்ட போறான். சூப்பரு. நான் ஆரம்பத்துல சொன்னதை வச்சு இவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ஒருவேளை உங்களோட மூல வளர்ச்சி உன்னை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்குன்னு பேசிக்க சொந்தமா ஒரு மொழி இருக்கு. அவங்களோட இனம் பெருசாயிடும். மறுபடியும் எப்ப அங்க போவோன்னு இருக்கு. ஏ டோரேமான் நீங்க பாரு, அதுக்குள்ளேயும் ஒரு கிராமமே உருவாயிடுச்சு. ஆமா, இவங்க சொந்தமா ஒரு இனத்தை உருவாக்கி கிராமத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க. நோபிட்டா டோரேமான் வாங்க வாங்க. ஹலோ பிரான், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்புறம் எது பிரான் எப்படி கண்டுபிடிக்கிற? அது நம்ம நண்பர்களாச்சே. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரான்? நாங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா என்ன ஆனா? இங்க ராத்திரியில ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அப்படியா? அதுக்கு நீங்க நெருப்பு உருவாக்கலாம்ல. என்னது தீனா? என்ன? அடடா, இவங்களுக்கு தீனா என்னதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, இப்படி நீங்க 2 குச்சியும் வச்சு தேய்க்கணும். கவனமா பாருங்க. ஆமாமா, அதே மாதிரிதான். நீதான் சரியா பண்ண மாட்டேங்கிற. யார் முதல்ல தீய வர வைக்கிறான்னு பாப்போம். என்னப்பா, இதுக்கு மேல உன்னால முடியல போல இருக்கு. அட, கொஞ்சம் பிரான பாரு நோபிட்டா. பிரான் கலக்கிட்ட, நீ நெருப்ப உருவாக்கிட்ட. அதுக்கப்புறம் குச்சிகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சு நீங்க தீய உருவாக்குனீங்கன்னா ராத்திரியில உங்களுக்கு குளிராம இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப இதமா இருக்கு. இல்ல இல்ல, பக்கத்துல போக கூடாது, அது ரொம்ப தப்பு. இத பாரு, தீ உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்.
அத நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னா ராத்திரியில உங்களுக்கு குளிராம இருக்கும். அதை வச்சு நீங்க சமைக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணியும் வைக்கலாம். ஆனா இதையே தப்பா பயன்படுத்தினா உங்களுக்கு தீக்காயம் ஏற்படலாம். இல்லனா உங்க வீடு முழுசா எரிஞ்சு போகலாம். கவலைப்படாதீங்க, நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். அந்த கிராமம் பெருசாயிட்டே போகுது. அங்க இருக்கிற மக்களும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அடுத்து போகும்போது எப்படி இருக்குன்னு பாக்கணும். என்ன நோபிட்டா, வேற உலகத்துக்கு போக ஆசைப்படுறியா? கீழே லொகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லல. அடடா வலிக்குது. நோபிட்டா என்னாச்சு? இந்த சோனியாவும் ஜியானும் ரொம்ப மோசமானவங்க நோபிட்டா. ரொம்ப நன்றி. என்ன கனவு கண்டுட்டே போனியா? பூமி கீழே மக்கள் வாழ்ற மாதிரி? அது கனவு கிடையாது. நான் உண்மையாதான் சொல்றேன், நம்பு. வேணும்னா வா, நான் காட்டுறேன். நம்ம வந்துட்டோம். அப்படின்னா உண்மையாவே பூமி கடியில மக்கள் இருக்காங்களா? ஓ, வந்துட்டீங்களா? வணக்கம். ஹாய் பிரான், நான் என் ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க பேரு தான் ஷிசுகா. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் தான் ஷிசுகா. எனக்கு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என் பேரு பீரான். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். என்னாச்சு? எல்லாருக்கும் என்ன ஆச்சு? எனக்கு தெரியல. நாமளும் போகலாம், வாங்க. அடடா, அது நீ அந்த அனிமல் கேயை உருவாக்கி தூக்கி போட்டது தானே?